கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் அப்பா உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 92 அதிகாரம் 15 வசனம். Psalms 92 verse 15. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும் சொல்லி கலங்கி திகைத்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா உங்களுக்கு எவ்வளவு தீர்க்க தரிசனமாய் பேசுறாரு பாருங்க. அவர்கள் முதிர் வயதிலும், கடைசியில மறைக்க போகிற அந்த சூழ்நிலை, முதிர் வயதிலும் கனி தந்து. இன்னைக்கு நினைப்பாங்க, ஆபீஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோடனே ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன செய்வேணும்னு சொல்லி திகைத்து கொண்ட அநேகர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வருமானத்துக்கு என்ன பண்ணுவேன், சாப்பாடு என்ன பண்ணுவேன் சொல்லி அநேகத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்க. ஆனா அப்பா சொல்றாங்க, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, அவங்க மூலமா ஒரு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். சுத்திரம். அவளுக்கு தேவையான வருமானம், அவளுக்கு தேவையான சாப்பாடு, அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, இன்னும் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. சாகிற வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் அப்பா கனி தந்து எப்படி வைப்பாராம், நோஞ்சானாகல்ல புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அல்லேலூயா. வயசானா ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணும், யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணுன்ற சூழ்நிலை அல்ல. இன்னைக்கு அப்பா தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் அப்படி வயதானவர்களா இருக்கிறீங்களோ உங்களுக்கு தான் அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களை புஷ்டியா வைக்கிறார், பசுமையாய் வைக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்களே செய்யலாம். அடுத்தவங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு அவசியமே இல்லை. இது அப்பாவோட வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் முதிர் வயதிலும் கனி தருவேன். நான் அநேகருக்கு பாரமா இருக்க மாட்டேன். அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நான் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருந்து அநேகருக்கு உதவி செய்யற ஆளாக அப்பா என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லி நீங்க கேட்கும் பொழுது இந்த வசனத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். இள வயதா இருந்து பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கும் சொல்றாங்க, நாளைக்கு குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா சொல்றாங்க, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களையும் சொல்றாங்க, உங்க வேலைக்கு பிரச்சனை ஆகும்னு நினைக்காதீங்க, நாளைக்கு வருமானம் என்ன நினைச்சு கலங்காதீங்க, இந்த கடன் பிரச்சனை என்ன மூழ்கடிச்சிருமோன்னு பயப்படாதீங்க, இந்த வியாதினால நான் செத்துருவேணும்னு சொல்லி பயப்படாதீங்க. அப்பா சொல்றாங்க, முதிர் வயது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறதற்கு நான் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறேன். அதுவும் சாதாரணமாக அல்ல, புஷ்டியாக, பசுமையாக, வெறுமையாக அல்ல, பசுமையாக வைத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 46 4 வசனத்துல நாம் பார்ப்போம்னால், ஐசாயா 46 verse 4ல அவர்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நானே கூட இருந்து செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், கடைசி வரைக்கும் நான் தாங்குவேன். எந்த மனுஷனும் உங்களுக்கு கையிலாக கொடுக்கணும்னு அவசியம் அல்ல. நானே உங்களை எழுந்து நடக்க செய்வேன். உங்களுக்கு என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறதுக்கான பலனை கொடுக்கிற கர்த்தர் நான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்ன தேவன் உங்க வேலையை நீங்களே செய்கிறதுக்கான அந்த பலனை தருவேன் என்று சொல்லுகிறார். யாரோட ஒத்தாசை, யாருடைய உதவி உங்களுக்கு தேவை இல்ல. எனக்கு இந்த காரியத்துல யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, அவங்க கிட்ட இருந்து உதவி வரும், இவங்க கிட்ட இருந்து உதவி வரும்னு நினைக்காதீங்க. அப்பா சொல்றாங்க, நானே உங்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்புவேன். எந்த மனிதரிடத்திலிருந்து ஒத்தாசை வராது. அப்படியே அந்த ஒத்தாசை வந்தாலும் நாளை பின்ன உங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க, நான் தான் அவங்கள உயர்த்தினேன் என்று சொல்லி. அப்பா சொல்றாங்க, என் மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் தான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நானே உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். எந்த மனிதனும் அல்ல, நானே உங்களை உயர்த்த போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். நீங்க என்ன சிச்சுவேஷன்ல பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு அப்பாவுக்கு தெரியும். இந்த காரியத்துல என்னவா முடியுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, நான் உங்களை உயர்த்த போகிறேன். நீங்க யாரெல்லாம் நம்புனீங்களோ இன்னைக்கு அப்பாட்ட சொல்லுங்க, நான் இனிமேல் அவங்கள நம்பலப்பா, இந்த நொடியில இருந்து நான் உங்களை நம்புறேன், நீங்க தான் என்னை உயர்த்த முடியும்னு சொல்லி நான் நம்புறேன்னு சொல்லி இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட் ஒப்பு கொடுங்க. அப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யறத பார்க்க போறீங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்றாரு, இன்னைக்கு இல்ல நாளைக்கும் நான் அப்படியே செய்வேன், அடுத்த நாளும் செய்வேன், கடைசி வரைக்கும் செய்கிறதற்கு நான் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறேன்.
மோசே பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவர். அவர் உபாகமம் கடைசி அதிகாரத்துல பாருங்க 34:7, டியூட்டானமி 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவில்லை. ஹல்லேலூயா. மோசே மரிக்கும் போது வயசு என்னங்க? 120 வயசு தாத்தா அவருக்கு. அவருக்கு என்ன இல்லையா? கண் இருள் அடையவில்லை. இன்னைக்கு டாக்டர்கள் சொல்லுவாங்க 35 வயசுக்கு மேலானாலே நல்லா இருக்க கண்ணையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. 35 வயசுக்கு மேலானாலே பாடி செக்அப் ஃபுல்லா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது பாடி செக்அப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. உங்க ஹார்ட் வீக்குன்னுவாங்க, உங்களுக்கு பிபி ஏறிடுச்சுன்னுவாங்க, சுகர்ன்னுவாங்க. சும்மா நல்லா இருந்தவங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டோம் என்ன ஆயிடும்? இதெல்லாம் யாருடைய வார்த்தை? இது உடம்பு டெஸ்ட் பண்றதுலாம் நல்லது, பண்றது நான் தப்பு சொல்லல, எல்லாமே நல்லதுதான். சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது மன மடிவு வரும். மனமடிவு என்ன ஆயிடும்? அந்த வார்த்தையை அப்படியே பிசாசு உள்ள இறக்கி 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 உங்கள் சரீரத்துல ஒரு சின்ன பலவீனமா தான் இருக்கலாம், அதை அப்படியே பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவான். ஆனா அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறார், அவன் கண் இருளடையவில்லை. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, அந்த 120 வயசு தாத்தாவுக்கு கண் இருளடையவில்லை. அப்பா தான் எல்லாவற்றுக்கும். டாக்டர் கிட்ட போறது நல்லதுதான், ஆனா அப்பா சொல்றாங்க தெய்வீக சுகம். நீங்க டாக்டர் கிட்ட போனாலும் கடைசியா அவங்க சொல்ற வார்த்தை, உங்க கடவுளை கும்பிட்டுக்கோங்க என்று சொல்லுவாங்க. அதை தான் நான் சொல்றேன், முதல்லயே கும்பிடுங்க. ஏசப்பாவை முதல்லயே தேடுங்க. அவர் ஒருத்தர் தான், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் முதிர் வயது வரைக்கும் உங்களை காப்பாற்ற வல்லமை உடையவராயிருக்கிறார். நிச்சயமாய் உங்களை காப்பாற்றுவார். அவன் பலன் குறையவும் இல்லை. அந்த சராசரங்களை படைத்த தேவன் சொல்லுகிறார், அவனுடைய பலன் குறையவே இல்லை. இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்க பலன் குறையலைங்க. எல்லாவற்றும் சரீரத்துல மாத்திரம் இல்ல, நீங்க எந்தெந்த காரியத்துல எல்லாம் இன்னைக்கு சோர்ந்து போய் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா சொல்றாங்க எல்லாவற்றிலையும் பலனை கொடுக்கிற தேவன் தான். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுக்கான பலனை நான் தருகிறேன். உற்சாகத்தோட செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்பாவுடைய வார்த்தையை சொல்லுங்க, அந்த வார்த்தையில் அற்புதங்கள் நடக்கும். என்னென்ன சிச்சுவேஷன் உங்களுக்கு பாதகமா இருக்கிறதோ அந்த சிச்சுவேஷனுக்கு பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கன்னா, ஏசப்பா பாத்தீங்கன்னா வார்த்தையை பேசினாங்க. அவருடைய பிள்ளையான நீங்களும் என்ன பேசணும்? வார்த்தையை பேசணும். உங்களுடைய தலைமுகளால் எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். முதிர் வயதிலும் கனி தந்து என்னை புஷ்டியும் பசுமையுமாய் வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் மனமகிழ்ச்சி நேரத்திலும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. இப்பொழுதும் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. எல்லாரையும் நீங்க ரட்சிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதத்தை செய்கிறீர். உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறது. யார் யார் எப்பேற்பட்ட வியாதியோடு கூட இருந்தாலும் சரி, அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறது. சுடுதண்ணியை மேல ஊற்றி கொண்டு சரீரம் முழுவதும் அந்த சுடுதண்ணி பட்டு ஐசியூல அட்மிட் ஆயிருக்கீங்க. ஏசப்பாவுடைய தழும்புள்ள கரம் இப்பொழுது தொடுகிறார். அந்த ஐசியூ சூழ்நிலை மாறி இப்பொழுது நார்மல் ஸ்டேஜுக்கு அப்பா அழைத்து கொண்டு வருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நொடியே நீங்க சுகத்தை கொடுக்குறீங்கப்பா. உங்களுடைய தெய்வீக சுகம் இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே நீங்க அற்புதம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அதே போல நேகர் மரண படுக்கையிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க. என் பையனுக்கு முடியல, ஐசியூல இருக்கிறாங்க. என் பெண்ணுக்கு முடியல, ஐசியூல இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு முடியல, அம்மாவுக்கு முடியல. இன்னைக்கு அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. குறிப்பாக முதியோர்களுக்கு அந்த மரித்து போற சூழ்நிலையில இருந்து இப்பொழுது அவங்களால ஜெபிக்க முடியல. அவங்களுக்காக நீங்க சொந்தக்காரங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, உறவினர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, பெற்றோர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை அங்க இறங்கி கொண்டு இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்காகவும் நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கும் இப்பொழுது அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. நன்றி அப்பா. ஒரு தெய்வீக சுகம் இறங்குகிறது. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயமான சுகம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கு. பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும், ஒருத்தர் 2 பேர் அல்ல, பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு இப்பொழுது அற்புதம் நடக்கிறது. தெய்வீக சுகம் இறங்கு. உங்க முட்டியை அசைச்சு பாருங்க. உங்க முட்டில இப்பொழுது வலி இல்லை. உங்க முதுகு எலும்புல இப்பொழுது வலி இல்லை. குழந்தை பிறக்கும் பொழுது அந்த முதுகுல
இன்ஜெக்ஷன் போட்டது நிமித்தம் அந்த முதுகு எலும்புல பெண்களுக்கு வலி இருக்கும். இப்பொழுது அப்பாவோட தழும்புள்ள கரம் தொடுகிறார். எஸ், அந்த பலவீனத்தை இப்பொழுது எடுத்து போடுகிறார். அவருடைய தழும்புகளால் இப்பொழுது சுகம். விசுவாசத்தோட பார்த்து கொண்டிருக்கிற சகோதரியே, இப்பொழுது உங்களுக்கு டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகத்தை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். விசுவாசத்தோட பாருங்க, அப்பா என்ன தொடுறாங்க, எனக்கு சுகத்தை தரான்னு விசுவாசத்தோட பாருங்க. இப்பொழுது ஒரு பெரிய தெய்வீக சுகம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இப்படி சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக. கிட்னி ஃபெயிலியர்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, 2 கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க. இப்பொழுது அப்பாவுடைய தழும்புள்ள கரம் தொட்டு சுகத்தை தருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹார்ட் ஆம்ரஜா ஃபங்க்ஷன்ல ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. இப்பொழுது அப்பாவுடைய தழும்புள்ள கரம் அன்பு பிள்ளைகளை தொடுகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான சதையான இருதயத்தை நீர் அருளுகிறதற்காக சொல்றேன். எல்லா எலும்புகள், உடைந்த எலும்புகளை இப்பொழுதே உடைய தழும்புகளால் சுகத்தை கட்டளையிடுகிறதற்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு இப்பொழுதே நீர் அற்புதத்தை, தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதற்காக. அதே போல பொருளாதாரத்துல ஆம்ரஜா பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தேவாதி தேவன் அநேகருக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளை நீர் மாற்றுகிறதற்காக சொல்றேன். இப்பொழுதே இந்த அற்புதத்தை நீர் செய்ததுக்காக நன்றி அப்பா. அதே போல எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவளுக்கு நீங்க ஞானத்தை கொடுக்கறதுக்காக சொல்றேன். இன்று எனக்கு பிறந்த நாள் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. இன்னைக்கும் அப்பா, நீங்க இந்த பிறந்த நாளை வருஷத்தின் நன்மை நாள், அதே போல திருமண நாள்னு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அப்பா, இந்த வருஷத்தை நன்மை நாள் அவர்களுக்கு முடிசூட்டி இந்த புதிய வருடத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிள்ளை. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவுடைய வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் எல்லாம்.